பசுமை நிறைந்த வயலில் ஒரு வெள்ளை நாய் மகிழ்ச்சியாக நின்றது. அதன் பெயர் முத்து. ஒவ்வொரு நாளும் அந்த வயலை காக்கும் காவலனது. ஒரு நாள் மலர்கள் சோர்ந்து இருந்தன. முத்து ஓடி ஓடி அனைவருக்கும் தண்ணீர் வரும் பாதையை காட்டியது. மலர்கள் மீண்டும் மலர்ந்தன. வயல் சிரித்தது. முத்து அமைதியாக வானத்தை பார்த்தது. பசுமையை காப்பதுதான் என் சந்தோஷம் என்று. மலை ஓர கிராமம். காலை பனி இன்னும் விலகாத நேரம். பாறை ஓரத்தில் ஒரு வெள்ளை நாய் அமைதியாக உட்கார்ந்து காட்டை பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் கீழே மண்ணின் மடியில் பச்சை நெல்லிக்காய்கள் ஒன்றன் பக்கத்தில் ஒன்று சூரிய ஒளியில் மினுங்குகிறது. இந்த நெல்லிக்காய் மரம் அந்த நாய்க்கு தாய் போல. பசி வந்தால் நிழல், வெயில் வந்தால் குளிர்ச்சி. ஒரு நாள் மரத்தை வெட்ட மனிதன் வந்தான். நாய் குறைக்கவில்லை, கடிபிடிக்கவில்லை. அது மரத்துக்கும் மனிதனுக்கும் நடுவில் அமைதியாக நின்றது. அந்த நிமிடம் மனிதனுக்கு புரிந்தது, காக்கும் மனசுக்கு வார்த்தை தேவையில்லை. நாய் இருந்தது, மரம் நின்றது, நெல்லிக்காய் இன்னும் பழுத்தது. இயற்கை, அதை காப்பவன். பசுமை நிறைந்த வெளியில் ஒரு சின்ன பூ மெதுவா விடை சொல்ல தயாரானது. இது முடிவான்னு காற்றை கேட்டது. காற்று சிரிச்சுது. இல்ல, இது தொடக்கம். அடுத்த நிமிஷம் அந்த பூ விதையா மாறி உலகம் தெரியாத திசைகளுக்கு பறந்தது. எங்க விழும் தெரியாது, எப்படி வளரும் தெரியாது. ஆனாலும் ஒன்று மட்டும் உறுதி, நம்பிக்கை இருந்தா எந்த முடிவும் ஒரு புதிய தொடக்கம்தான். ஒரு சிறிய கிராமம். அங்கு தினமும் தோல்வியை மட்டும் சந்திக்கும் குமார். ஒரு நாள் அவன் மனதுக்குள் நினைத்தான், நான் எதற்கும் சரியில்லை. அந்த நேரம் அவன் தாத்தா சொன்னார், ஒரு விதை மண்ணுக்குள் உடைந்தால்தான் மரமாகும். அடுத்த நாள் குமார் மீண்டும் முயற்சி செய்தான். மீண்டும் தோல்வி. ஆனா இந்த முறை அவன் நிற்கவில்லை. நாட்கள் கடந்தன. அவன் கைகளை நம்பிக்கை பிடித்தது. ஒரு நாள் அதே கிராமம், அதே குமார். ஆனா இப்போது வெற்றி அவன் பெயரை கூப்பிட்டது. முடிவு வரி. தோல்வி முடிவல்ல, அது வெற்றிக்கு முன்னோட்டம் மட்டும். இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நின்றாலும் ஒரே திசை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்த நிலம் விழிச்சோடிய மண், யாரும் கவனிக்காத இடம். அப்போது ஒரு விவசாயி வந்தார். இது என் கனவுகளுக்கான இடம் என்று அவர் விதை போட்டார். மழை இல்லை, பாராட்டு இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் வந்தார். அமைதியாக தண்ணீர் ஊற்றினார், அமைதியாக திரும்பினார். வருடங்கள் கடந்தன. இன்று இந்த மரங்கள் கேட்கின்றன, நீ கைவிடவில்லைதானே? வாழ்க்கையும் இப்படித்தான். நம்முடைய முயற்சிகள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவை ஒரு நாள் நிழலாக மாறும். பொறுமையுடன் வளர்ந்த கனவுகள் எப்போதும் வலுவானவை. இந்த மரங்களைப் போல நீயும் உயர்வாய், மௌனமாக.